கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இந்த தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, இயேசுவின் அன்பிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? தேவன் இயேசுவின் வாயிலான வந்த வார்த்தை இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மலை பிரசங்கத்தில் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது. அப்போ அவர் அழகாக என்ன சொல்றாரு? என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றார். கற்பனைகளை அவர் நமக்கு சொல்லியிருக்கிற கற்பனையை, இயேசு கிறிஸ்து சொன்ன கற்பனைகளை கைக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கற்பனைகளை இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு கற்பனை, பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு கற்பனையாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு அந்த கற்பனை என்ன? 10 கற்பனைகள். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அப்போ 10 கட்டளைகள், அவருடைய கற்பனைகள், நிறைய கற்பனைகள் உண்டு. அதை ஃபுல்லாக நான் கடைபிடித்து அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்கிறேன். என்னை அனுப்பினவர் என்னுடன் இருக்கிறார். அவருக்கு பிரியமானவர்களை நான் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க முடியவில்லை. இதே யோவானை படிக்கிறோம் நம்ம. அப்போ அவருடைய அன்பிலே, பிதாவின் அன்பிலே, தன்னை அனுப்பின பிதாவின் அன்பிலே இயேசு நிலைத்து நின்றார். இப்போ நம்ம இயேசு மூலமாக பூமிக்கு வந்திருக்கிறோம். அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இயேசு அப்பா செய்த வேலையே மகன் செய்யணும்னு ஆசைப்படுறது உலக இயல்பாக இருக்குது. அப்பா டாக்டர், மகனும் டாக்டர். அப்பா இன்ஜினியர், மகனும் இன்ஜினியர். அப்பா பிஸ்னஸ்மேன், மகனும் பிஸ்னஸ்மேன். அப்பா காலேஜ் ப்ரொஃபஸர், மகன் அதே மாதிரி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். இது நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதே போல தான் இயேசுவும் ஆசைப்படுறாரு. நான் என் அப்பாவோட காரியத்தில் ஹெட்ஃபோன் நடந்தேன், அப்பா என்னை அனுப்பினபடி செய்தேன். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளாக நீங்களும் நான் சொன்னதை கேட்டு என்னுடைய பிள்ளைகளாக இருங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் அப்படின்றாரு. அப்போ அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது எப்படி? இயேசுவின் அன்பு என்ன? இயேசுவின் கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்பதை ராஜரீக பிரமாணம் யாக்கோபு 2:8 பார்க்குறோம் நம்ம. அப்போ அதை நம்ம நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏன்னா உலக தோற்றது முதற்கொண்டு நம்ம மேலே கொண்ட அன்புனால பிதாவானவர் தன் சொந்த மகனை அனுப்பினார். அதே போல் உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளை பாதுகாத்து அரவணைத்துக் கொள்வதற்காக அவருடைய வழியிலே அனுப்புவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் வரை நம்மளுடன் போராடி கொண்டிருக்கிறார், நம்மளுடன் பேசி கொண்டிருக்கிறார். பேசுவதை கேட்பதற்கு நம்ம ஆயுதமாக இருக்கிறோமா? ஒருவர் அன்பாக இருங்கள். அன்பை பற்றி கொரிந்தியரில் ஒரு அதிகாரமே இருக்குது, 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அதிகாரமே சொல்கிறது அன்பை கொடுத்து. அன்புனா என்ன? ஒருவர் பொய் சொல்லாது, ஒருவரை காட்டி கொடுக்காது. அது முழுக்க படித்து பார்த்தோம்னா தெரியும். தெய்வ அன்பால் நம்பப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தெய்வ அன்பு நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம யாரை பற்றியும் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம தேவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தோம்னா நம்மளுக்கு எதிராக யார் உங்களுக்கு எதிராக உங்களை ஒருவேளை உங்களை கொலை பண்ணுவதற்கு அவங்க வந்தால் கூட நீங்கள் அவங்கள மன்னித்து நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேச வரும்போது உங்களுக்குள்ள 1000 மன பிரச்சனைகளோட அவங்கள கொடுத்தான 1000 கோவத்தோடு அவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்கிட்ட என்ன தப்புங்களாம், எப்படி இவனை ஏமாற்றலாம், எப்படி இவனை கீழ்த்தரமாக நடத்தலான்னு தான் வருவாங்க. ஆனால் தெய்வ அன்பு உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவங்களோட உண்மையாகவே அன்பாக இருப்பீங்க. அப்போ பிதாவின் அன்பிலே இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்தது போல இயேசுவின் அன்பிலே நம்ம நினைத்து நிற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அன்புடன் இருக்கும்பொழுது அன்னையருக்கு ஆசீர்வாதம் பாத்திரமாக நம்ம இருப்போம். கர்த்தர் பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கின்றனால தான் நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம்மளை அந்த மாதிரி அழைக்கவில்லை அவர். ஆனால் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதை எப்படி வாழ முடியும்? இயேசுவின் மேலே கொண்ட அன்பினால் மட்டுமே வாழ முடியும். ஆனால் தான் அது அழகாக சொல்கிறார், நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். தேவனுடைய இயேசுவின் கற்பனை என்ன? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். யாக்கோபு 2:8 சொல்லுபடி ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறோமா? நம்ம உண்மையான அன்பு நம்மகிட்ட இருக்கா? இல்லை வீட்டை போய் பேசினோம்னா ஏதாச்சும் கிடைக்கும் நமக்கு, வீட்டை போனோம்னா அவனை எப்படியாச்சும் பேசல ஏமாற்றி நம்மளை குடிக்கலாம், அந்த அன்புல காட்டுறீங்களா? பொய்யான அன்பு காட்டுறீங்களா? இல்லை செஞ்சாலும் செய்யாட்டாலும் என் தேவன் என்று சாத்தாக்கு மிஸ்டார் ஆபேத் நெகோ சொன்னாங்க பார்த்தீங்களா? என்னை பாதுகாத்தாலும் அவர் தான் தேவன், பாதுகாக்காவிட்டாலும் அவர் தான் தேவன். அதான் அன்பிலே நிலைத்திருப்பது. அப்பேற்பட்ட சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? என்னுடைய கற்பனைகளை நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே இருப்பீர்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம்.
எங்களை அறிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே இயேசுவே, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்பதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாக. நாங்கள் அன்பிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய தெய்வீக அன்பு எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றியாக, நிரப்ப ஆயத்தமாக இருப்பதற்காக நன்றியாக. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாக. அதிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் தெய்வீக அன்பு நிலவட்டும் ஆண்டவரே. சகோதரன் பாசம் நிலவட்டும் ஆண்டவரே. ஒருவர் ஒரு கட்சி பட்சத்துக் கொள்ளாமல் அவனை ஒருவர் அன்பாக மன்னித்து ஒருவரை இருக்கும் மண்டமாக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.